இந்த வக்ரம் அஸ்தமனம் அப்படின்லாம் சொல்றாளே அப்படின்னா என்ன? அது போக ஒரு சில பேருக்கு வக்ராஸ்தமனம் அப்படிங்கிற மாதிரியே கூட 2 வார்த்தைகளையும் சேர்த்து கூட இந்த ஜாதகத்தெல்லாம் எழுதியிருக்கா. ஒரு சில பேர் ஜாதகத்துல பார்த்தோம்னா கிரகங்கள் பக்கத்துல வா அப்படிங்கிற ஒரு எழுத்தை போட்டிருக்கா. இன்னும் ஒரு சில கிரகங்கள் பக்கத்துல அஸ் அப்படிங்கிற மாதிரி பிராக்கெட்ல எழுதுறா. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது வான்னு சொன்னா வக்கரம்னு சொல்லியும், அஸ்ன்னு எழுதுனா அஸ்தமனம்னு சொல்லியும் சொன்னா ஜோதிடர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வக்ரம் அப்படிங்கிறத பொதுவா ஜோதிடர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கிரகங்கள் பின்னோக்கி வருகின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். உதாரணத்திற்கு ஒரு புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் வக்கரம் பெறுகிறது, சுக்கிரன் வந்து இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் வக்கரம் பெறுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வக்கரத்திற்கான பலன் சொல்பவர்கள்லாம் கூட இருப்பார்கள். இப்போ வந்து சனி வந்து ஒரு கும்பராசியில இருக்கார் அப்படின்னு சொன்னா, திடீர்னு வக்கரகதின்னு சொன்னா ஒரு மகர ராசிக்கு போயிடுறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா இல்லையா? அதாவது கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு வராருன்னு சொன்னா, அது வந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ரிவர்ஸ்ல வரார், பின்னோக்கி வருகிறார் என்ற அர்த்தமே கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கிரகமுமே பின்னோக்கி நகரவே நகராது. எல்லா கிரகங்களுமே முன்னோக்கித்தான் சுற்றி கொண்டிருக்கும். இல்லையே சார், பஞ்சாங்கத்துல வக்ரம்னு போடுறாளே, மீனத்துல ஒரு கிரகம் இருக்கு, மீனத்திலிருந்து வக்ரம்னு போட்டு அதை கும்பத்துல கொண்டு வந்து போட்டுறாளே அப்படின்னு சொன்னால், அங்க ஒரு பேசிக்கான கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அண்டம் என்பதும் சுழன்று கொண்டே இருக்கிறது, இதுல அந்த கிரகங்களும் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே எல்லாமே இயக்கம் என்பதுதான், எல்லா விஷயங்களுமே இயங்கி கொண்டிருக்கிறது. இவை எல்லாம் சுத்தின்றே இருக்கும் பொழுது இந்த அண்டம் அப்படிங்கிறத தான், இந்த ஆகாயத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா 12 ராசி மண்டலங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம். அப்ப இந்த ராசி மண்டலமே அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த ராசி மண்டலங்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன, நீள்வட்ட பாதையிலே இந்த கிரகங்களும் சுற்றி கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையைத்தான், அதாவது நம்மை விட நம்முடைய வேகத்தோடு ஈடு கொடுக்க முடியாமல் அந்த கிரகம் வந்து கொஞ்சம் பொறுமையா வர்றது டைம்ல தான் வக்ரம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இப்படி அந்த வக்ரகதி அப்படிங்கிறத கொடுக்கும் பொழுது அதனுடைய பலன் என்ன? ஜோதிடவியல் ரீதியாக எனக்கு என்ன சார் பலன் கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா, அந்த கிரகங்களினுடைய தசாபுக்தி நடக்கின்ற காலத்திலும் சரி, அல்லது அந்த கிரகமானது எந்த பாவகத்திற்கு அதிபதியோ அந்த பாவகமானது சற்று நிதானமாக செயல்படும். உதாரணத்திற்கு ஒரு 7ஆம் பாவக அதிபதினே வச்சுப்போமே. ஒரு 7ஆம் பாவம்ங்கிறது கலத்திரஸ்தானம் சொல்றா. அதற்கு அதிபதி கோள் வந்து ஒரு வக்ரகதியில இருந்தா அந்த திருமணம்ங்கிறது சற்று பொறுமையாக நடக்கும், கால தாமதமாக நடக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நிச்சயமாக அதற்குரிய பலன் என்பது நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அது கிடைக்கின்ற அந்த காலமானது சற்று தாமதமாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.